ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் அட்டன் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அதில் அக்கௌண்ட் டெஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம எப்படா போகிறது, கிளாஸ் போக முடியுமா என்னன்னு சந்தேகம் இருக்கும். பொதுவாகவே 2-3 வருஷமாக அக்கௌண்ட் டெஸ்ட்டில் 2 கேள்வி தான் அடிக்கடி கேட்குறாங்க. ஒன்று ஜாயினிங் டைம், ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து ஜாயினிங் டைம். இன்னொன்று ஏன் லீவ் எவ்வளோ, எப்படி முடிக்கிறோங்கிறது. இந்த 2 கணக்கில் ஏதாவது ஒரு கணக்கு நம்ம தெரிஞ்சுட்டு போனால் கூட கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அதில் ஜாயினிங் டைம் பற்றி இதில் 2 விதமான கணக்கு நான் இந்த இதில் கொடுக்குறேன். இதை பார்க்குறவங்களுக்கு நல்லா புரியும். ஒருவேளை வீடியோ வேகமாக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, வீடியோ முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் அதனுடைய பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 கணக்கு உங்களுக்கு தெரிஞ்சாவே நீங்கள் கண்டிப்பாக அக்கௌண்ட் டெஸ்ட் பாஸ் பண்ணிடலாம். இதுக்கான லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்பொழுதுமே எனக்கு வேணும். மேற்கொண்டு இதன் மாதிரி இன்னும் கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த வருஷம் அட்டன் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அதில் அக்கௌண்ட் டெஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம எப்படா போகிறது, கிளாஸ் போக முடியுமா என்னன்னு சந்தேகம் இருக்கும். பொதுவாகவே 2-3 வருஷமாக அக்கௌண்ட் டெஸ்ட்டில் 2